பெறு. அரசமைப்பிற்கு எதிரான இந்திய அரசமைப்பிற்கு எதிரான வகுப்பு சட்டத்தை திரும்ப பெறு. பாஜக அரசு, மோடி அரசு போதலையா 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 போதலையா. இஸ்லாமியர்களுக்கு இழைத்து வரும் அநீதிகள் போதலையா. இஸ்லாமியர்களுக்கு இழைத்து வரும் அநீதிகள் போதலையா. எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம். இஸ்லாமியர்கள் எங்கள் ரத்தம். இஸ்லாமியர்கள் எங்கள் ரத்தம். இஸ்லாமியர்கள் தமிழர் ரத்தம். தமிழர் ரத்தம் தமிழர் ரத்தம். இஸ்லாமியர்கள் தமிழர் ரத்தம். நாங்கள் கேட்போம் நாங்கள் கேட்போம். நாம் தமிழர் நாங்கள் கேட்போம். மாணவர் பாசறை பொறுப்பாளர் தம்பி கங்காதரன் அவர்களே. தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தமிழர் கட்சி சார்பாக வகுப்பு சட்ட மசோதாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நிகழ்கின்றது. இது எதற்காக நாம் இந்த வகுப்பு சட்ட மசோதாவை எதிர்க்கிறோம் என்று சில காரணங்களை இங்கு கூறுகின்றேன். அதாவது வகுப்பு சட்டம் என்பது இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த மக்கள் அல்லாஹ்விற்காக வழங்குகின்ற ஒரு கொடை நிலம். இதன் வரலாறு நபிகள் நாயகத்தின் காலத்திலிருந்தே துவங்குகின்றது. இந்தியாவில் 14ஆம் நூற்றாண்டிலிருந்து வகுப்பு நிலத்தின் வரலாறு துவங்குகின்றது. இது எப்பொழுது அரசுக்கு வந்தது என்றால், ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பின்பு 1913ஆம் ஆண்டு வகுப்பு நிலங்களை நிர்வகிக்க ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதை 1925இல் மறுசீரமைப்பு செய்தார்கள். சுதந்திரத்திற்கு பின்பு 1945 ஆண்டிலும் 1995ஆம் ஆண்டிலும் வகுப்பு நிலத்தை மாநில வாரியம் என்று பிரித்து மாநில வகுப்பு வாரியம் என்று இந்த நிலத்தை நிர்வகிக்க ஒரு மாநில வாரியத்தை உருவாக்கினார்கள். இதுதான் வகுப்பு சட்டம். வகுப்பு நிலமானது எப்படி நம் மாநில வாரியமாக ஆனது என்ற வரலாறு. இதுக்கு நாம் ஏன் எதிர்க்கின்றோம் என்றால், வகுப்பு நிலம் வழங்குகின்ற மக்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாத மக்கள் வழங்கலாம் என்ற வழக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது திருத்தப்பட்ட சட்டத்தின் வழி குறைந்தது 5 ஆண்டுகள் இஸ்லாமியர்களாக இருந்தால்தான் இந்த நிலத்தை வகுப்பு நிலம் கொடுக்கலாம் என்ற சட்டத்தை உருவாக்கியுள்ளது. இது முதல் சிக்கல். இரண்டாமான சிக்கல் என்னவென்றால், வகுப்பு நிலத்தை நிர்வகிக்கின்ற வகுப்பு ட்ரிபுனல் குழு என்ற ஒரு குழு இந்த மாநில வகுப்பு நில அமைப்புக்கு இருக்கிறது. இதில் ஏதேனும் பிரச்சனை என்றால் 3 நபர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வார்கள். அவர்களாக மாவட்ட ஆட்சியரும் பார் கவுன்சில் மெம்பரும் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியும் இந்த வகுப்பு நிலத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் அதை பேசி தீர்த்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு இஸ்லாமிய சட்டம் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது இயற்றப்பட்ட வகுப்பு மசோதாவில் இதில் 2 நபர்கள் இருந்தால் போதும், அதுவும் இஸ்லாமிய சட்டம் தெரிந்திருக்க தேவையில்லை என்ற ஒரு சட்டத்தையும் இயற்றியுள்ளது. இதுவும் மிக சிக்கலானது. மூன்றாவதாக என்ன சிக்கல் என்றால், வகுப்பு வாரியம் எந்த நிலத்தை தாங்கள் வகுப்பு நிலம் என்று முடிவு செய்து கொள்ள அவர்களுக்கு உரிமை இருந்தது. ஆனால் தற்போது இயற்றப்பட்ட மசோதாவின்படி மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியுள்ளது. மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரத்தை வழங்குவதில் என்ன பிரச்சனை என்றால், வகுப்பு நிலங்கள் பெருவாரியான நிலங்கள் அரசின் ஆக்கிரமிப்பு இடத்திலே இருக்கின்றது. வகுப்பு நிலமாக இருக்கக்கூடிய நிலங்கள் அறிவாலயமாக இருக்கின்றது, அரசாங்க கட்டிடமாக இருக்கின்றது. இப்பொழுது மாவட்ட ஆட்சியரை இந்த நிலம் கையகப்படுத்துகின்ற முறைக்கு மாவட்ட ஆட்சியரை நிர்வகித்தால் அவர் அரசு சார்ந்தே முடிவெடுப்பார் தவிர இஸ்லாமிய மக்கள் நலன் சார்ந்து என்று முடிவெடுக்க மாட்டார். இது மூன்றாவது சிக்கல். நான்காவது சிக்கல் என்னவென்றால், இந்த வகுப்பு நில வாரியத்தில் உறுப்பினர்களில் 2 பேர் இஸ்லாமியர் அல்லாத மக்கள் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மத, அதாவது இந்து நல அறநிலையத்துறையாக இருக்கட்டும், கிறிஸ்துவ நிலங்கள் கையகப்படுத்த துறையாக இருக்கட்டும், இதில் மற்ற மதத்தை சார்ந்தவர்களை ஈடுபடுத்த மாட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மதத்தில் இந்த வகுப்பு நிலத்தை கையகப்படுத்துவதில் மட்டும் எதற்கு 2 இஸ்லாமியர் அல்லாத நபர்களை நியமிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த இயக்கத்தில்
11 பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இதில் 6 பேர்கள் கூட இஸ்லாமியர்கள் அல்லாத உறுப்பினர்களாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி என்றால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 2 பார் கவுன்சில் உறுப்பினர்கள் இதற்கு கட்டாயமாக உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாமியராக இருக்க வேண்டாம் என்ற கட்டாயத்தை இந்த அரசு சொல்லியுள்ளது. ஏனென்றால் தென் மாநிலங்களை காட்டிலும் வட மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அல்லாமல் இருக்கிறார்கள். தென் மாநிலத்திலே பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த வகுப்பு சட்டத்தில் கட்டாயமாக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பார் கவுன்சில் மெம்பர்கள் இருக்கும் என்று சொல்லும் பொழுது இஸ்லாமிய மக்களின் உரிமை பறிபோகின்றது. இதற்கும் மேலாக இந்த குழுவை நிர்வகிக்க சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் என்ற தலைமை இஸ்லாமியராகவே இருக்க வேண்டும் என்று இதற்கு முன்னிருந்த சட்டம் இருந்து சொல்லியது. ஆனால் தற்போது இந்த திருத்த மசோதாவில் அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டாம் என்று சொல்லியுள்ளது. இத்தகைய காரணங்களாலேயே நாம் தமிழர் கட்சியினும் மற்ற இணைக்கங்களும் இந்த வகுப்பு சட்ட மசோதாவை எதிர்க்கின்றது. மாணவருக்கு பிரச்சனை என்றாலும் சரி, மீனவருக்கு பிரச்சனை என்றாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்றாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்றாலும் சரி, ஏன் தன்னையே விமர்சிப்பவர்களுக்கு பிரச்சனை என்றாலும் நாம் தமிழர் கட்சி தான் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு முன்னிருந்து அவர்களுக்கு போராடுகிறது. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்தி மக்கள் அனைவரும் நாம் தமிழருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். அடுத்ததாக நாகை மாவட்ட தொழிற்சங்க பாசறை செயலாளர் ஐயா மதிவாணன் அவர்கள். இஸ்லாமியர்களை பெரிதும் பாதிக்கும் வக்ஃபு வாரிய மசோதா சட்டத்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் என்பது ஏன் இவ்வளவு காலமாக 1954 இயற்றப்பட்ட இந்த வக்ஃபு வாரிய சட்ட திட்டத்தை இப்பொழுது திருத்த வேண்டிய அவசியம் என்ன? வக்ஃபு வாரியம் என்றால் என்ன? வக்ஃபு வாரியத்திற்கு முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சொத்துக்களை அரசுக்கிடம் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த வக்ஃபு வாரிய சொத்துகள் எப்படி இவர்களுக்கு கிடைத்தது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன எங்கேயாவது வேற யாராவது கையகப்படுத்தினாங்களா, வேற யாராவது திருடி கொண்டு வந்து சேர்த்தாங்களா, வேற யாராவது ஏமாற்றி சொத்தாங்களா? அப்படி அல்ல. இந்த சொத்து நல்ல மனிதம் கொண்ட நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணம் கொண்ட மனித நேயமிக்க மனிதர்களால் இந்த முஸ்லீம் இஸ்லாமியர் மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கும் அவர்கள் வணங்கும் அல்லாஹ்வுக்கு ஒரு திருப்பணி செய்வதற்காகவும் பள்ளிவாசல்களுக்கும் தர்காக்களுக்கும் மதரசாக்களுக்கும் நன்கொடையாக தான தர்மமாக எழுதி வைத்த சொத்து தான் இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள். அந்த சொத்துக்களை இன்றளவும் இஸ்லாமியர்கள் பாதுகாத்து வருகின்றனர். ஆனால் சேர்த்து வைக்கப்பட்ட சொத்துக்களை இதுநாள் வரை எந்த ஒரு தனிப்பட்ட முஸ்லீம்கள் யாரும் ஒருவர் கூட அதை கை வைத்து எடுக்க முடியாது. காரணம், அது அவர்கள் வணங்கும் கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாஹ் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை யாரும் கையகப்படுத்த முடியாது, யாரும் எடுக்கவும் முடியாது. அது மாதிரி சொத்தை இன்றளவும் அவர்கள் பள்ளிவாசனுடைய வளர்ச்சிக்காகவும் தர்காருடைய சிறப்புக்காகவும் ஏழை எளிமைய மக்களுக்காகவும் இன்றளவும் அதில் கிடைக்கும் பொருட்கள் சொத்துக்களை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அவர்களால் அந்த சொத்துக்களால் வேற ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டால் சொல்லுங்க. அந்த சொத்துக்களால் அரசுக்கு ஏதாவது இடையூறு இருக்கிறதா, இல்லை அவர்கள் திரும்ப சொத்துக்களை வித்துக்கிட்டு இருக்காங்களா, என்ன செய்கிறாங்க? எந்த
எந்த சொத்தும் எங்கேயும் விற்கல, நாடு பூராவும் அவங்கள்ட்ட ஒரு சொத்து அப்படியே இருக்குது. அந்த சொத்துல கிடைக்கிற வருமானத்தை தான் அவங்க பள்ளிவாசலுக்கும் தர்காக்களுக்கும் மதரசாவுக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதற்காக நீங்கள் அதை சட்ட திருத்த 1954 58 வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை ஏற்றாங்க. ஆனால் அதே சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் 1998 சட்டமாக்கி அதை உறுதிப்படுத்துகிறாங்க. உறுதிப்படுத்தும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வரப்பட்ட சொத்துக்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அனுபவிக்க முடியாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதில் யாருக்கும் உரிமை கிடையாது, பிரவேசம் கிடையாது என்று கொண்டு வர்றார்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அதே உச்சநீதிமன்றத்திலே சட்ட திருத்தத்தை மாற்றி அமைத்து இதில் அரசு இந்த சொத்துக்கள் வரும் அரசுடைமையாக்க வேண்டும், இதில் அரசியல்வாதிகள் தலையிட வேண்டும், இஸ்லாமியர்கள் இல்லாமல் தனிநபர்கள் இது உள்ளே அங்கத்தினர்கள் வர வேண்டும் என்ற சில கோரிக்கைகளை அவர்கள் உள்ளே வைத்து மறைமுகமாக, எதுக்காக என்றால் முஸ்லீம்களுக்கு இடையூறு கொடுக்க வேண்டும், அதற்கு இந்த சொத்துக்களை கையளிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக உள்நோக்கத்தோட முதலில் இந்த சொத்துக்களை வக்ஃப் வாரிய சொத்துக்களை கை வைக்கிறார்கள். அந்த சொத்துக்களை ஏற்கின்ற சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த மோடி அரசு, பாஜக அரசு இதை திரும்ப பெற வேண்டும் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை வலியுறுத்தி வருகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த இஸ்லாமியர்களுக்கு கூட இருக்கிற அரசியல் கட்சிகள் எதுவும் நாடகம்தான் போடுகிறது. இஸ்லாமியர்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். அரசியல் பண்ணுறாங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு, நீங்களும் அவங்களோட சேர்ந்து நீங்கள் அவங்களுக்காக தான் உதவி பண்ணுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களிடம் நாடகம் ஆடி வாக்குகளை பிரித்து வாங்குகிறாங்க. ஆனால் உங்களுக்காக அவங்க கள்ள தொடர்பு வைத்து கொண்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக தொடர்பு வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்காக எதையும் செய்ய மாட்டார்கள். உண்மையாக செய்கிறது செந்தமிழர் சீமான், நாம் தமிழர் கட்சி தான் இந்த இஸ்லாமியர்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு, உங்களுடைய ஆதரவு என்றும் நாம் தமிழருக்கு இருந்தால் நிச்சயமாக இந்த நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்காக என்றும் துணை நிற்கும், எல்லா கோரிக்கைகளும் உடனே நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் க. பழனிவேல் அவர்கள். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகர்களில் நடத்தக்கூடிய இந்த இஸ்லாமியருக்கு எதிரான வகுப்பு வாரிய சட்டத்தை நீக்க கோரி, தடை செய்ய கோரி நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நாகூரில் பெருந்திரளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வகுப்பு வாரிய சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று முதலில் அறிவித்ததே செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். ஒவ்வொருத்தரும் அடையாளங்களுக்காக அரசியல் செய்ய போய், முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு என் உயிர் சொந்தம், என் உயிரோடு ஒட்டிய இரத்த உறவு என்று கூறக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே இஸ்லாமிய உறவுகளுக்கு இன்று சொந்தமாக நிற்கிறார். தமிழ்நாட்டில் மிக முக்கிய எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்று விளங்குகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இன்று நாடு முழுக்க இந்த வகுப்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற பாஜக அரசுக்கு மிக முக்கியமான கண்ணுறுத்தலாக இந்த வகுப்பு வாரிய சொத்துக்கள் இருக்கிறது. நாட்டின் மிகப்பெரிய சொத்தாக இந்த வகுப்பு வாரிய சொத்து இருக்கிறது. முதலில் இந்திய இராணுவத்திற்கு சொந்தமான சொத்து உள்ளது. இரண்டாவதாக இந்திய ரயில்வேவுக்கு சொந்தமான சொத்து உள்ளது. மூன்றாவது மிகப்பெரிய சொத்தாக இந்த வகுப்பு வாரிய சொத்துக்கள் உள்ளது. பல லட்சம் கோடிகள் மதிப்புள்ள இந்த வகுப்பு வாரிய சொத்துக்களை எப்படியாவது நாம் அரசுடைமையாக்கி விற்றுவிட வேண்டும் என்று துடிக்கிறது இந்த ஆளும் பாஜக அரசு. இதனை நாம் இப்படியே விட்டு சென்றால் ஒட்டுமொத்த நாட்டு குடிகளின் முக்கிய பிரச்சனையாகவே அமைந்துவிடும் என்பதுதான் உண்மை. முதலாக ஆதார் எடுக்கும்போது சொன்னா ஆதார் எனது அடையாளம் அப்படின்னா, அதுக்கு பிறகு ஆதார் இந்த சும்மா குடியிருப்பு சான்று அப்படின்னா, இப்பொழுது ஆதார் அவசியம் என்றான். அதுபோலதான் இந்த வகுப்பு வாரிய சொத்துக்களும் அப்படிதான். முதல்ல கொண்டு வரும்போது இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்திட்டத்தை ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்த சட்டத்தில் பங்கேற்பார்கள் அப்படிம்பாங்க. அடுத்தது இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் கிட்டத்தட்ட சுத்தமாக காலியாகக்கூடிய நிலைமைகள் வரும். அதனால இன்று இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழலில் இந்த வகுப்பு வாரிய சட்டத்தை
உடனடியாக நீக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாகை மாவட்ட பொறுப்பாளர் நாகூர் அமீர் பைசல் அவர்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கூடிய தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமியர்கள் எங்கள் சொந்தம், பிரிக்க முடியாத இரத்த பந்தம் என்று பெரும் முழக்கம் முழங்கி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழகம் எங்கும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்ற கட்டளைக்கு இணங்க நாங்கள் நாகூரில் பெரும் திரளாக கூடி வக்ஃப் திருத்த சட்டத்தை பெற வேண்டி இந்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறோம். எனக்கு முன்னர் பேசிய என் இரத்த பந்தங்கள், என் சொந்தங்கள் இஸ்லாமியனாக இருந்தாலும், மீனவனாக இருந்தாலும், அவன் மாணவனாக இருந்தாலும், விவசாயியாக இருந்தாலும், எந்த ஒரு இனத்திற்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அதை போர்க்குணத்தோடு எதிர்த்து அவர்களை காக்கக்கூடிய வேலையை இந்த மண்ணில் பிறந்ததற்கு உள்ள கடமையை செய்யக்கூடிய ஒரே கட்சி, ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சிதான். உள் அன்போடும் உண்மையான உணர்வோடும் அனைவரையும் அணுகக்கூடிய ஒரு இயக்கம். ஏனென்றால் இது தனிப்பட்ட தனி மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிருக்குமான ஒரு அரசியல் இயக்கம். இந்த வக்ஃப் சட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்று எனக்கு முன்னால் பேசியவர்கள் கூறினார்கள். இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அரசியல் சாசனத்திற்கே எதிரானது. அரசியல் சாசனம் 16, 25, 26 போன்ற அரசியல் சாசன பிரிவுகளில் யார் வேண்டுமானாலும், எந்த மதத்தை வேண்டுமானாலும் அவர்கள் பின்பற்றலாம், அவர்கள் வழிபடலாம். அவர்களுக்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய வளர்ச்சிக்காக எதுவும் செய்யலாம் என்ற உரிமையை தந்திருக்கிறது இந்த அரசியல் சாசன பிரிவு. அந்த உரிமைகளை பறிக்கும் விதத்தில் பாசிச பாஜக அரசு இன்று இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா, இது சட்ட திருத்தம் அல்ல, சட்டத்தை திருத்தி திருடும் மசோதா. ஏற்கனவே இந்த பாசிச பாஜக அரசால் நிர்வாகம் தோல்வி அடைந்து விட்டது. பொதுத்துறை சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டு விட்டது. ஒரு பொதுத்துறையாவது விமானம் இருக்கிறதா? இந்திய அரசுக்கென்று ஒரு விமானம் இருக்கிறதா? விமானத்துறை இருக்கிறதா? வித்துட்டோம். LIC இருந்தது, வித்துட்டோம். ஒவ்வொரு துறையையும் இப்போது தொடர்வண்டி துறையும் விற்க போறோம். இப்படியே அனைத்தையும் வித்துக்கிட்டு இருக்கிறோம். ரிசர்வ் பேங்க்ல இருந்த எத்தனையோ லட்சம் கோடி இருப்பு இருக்க வேண்டிய பணத்தையும் கையாடல் பண்ணிட்டோம். இந்த 11 ஆண்டுல இவர்கள் செய்த சாதனை திருட்டு திருட்டு திருட்டு. ஒரு சிந்தனைக்காக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குடும்ப பெண் யாரும் இந்த வங்கியில் தன்னுடைய நகைகள், தங்கத்தை பகரமாக வைத்து பணம் பெறுவது வழக்கமாக இருந்து வருது. அந்த தங்கத்தை பகரமாக வைத்து பணம் பெறுவதனால் அவர்களுடைய அன்றாட தேவைகளில் இல்ல வியாபாரத்தை
ஏதோ ஒன்றை ஒரு பொதுமக்கள் செய்து அதுக்கு ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இப்போது சட்டம் போட்டு இருக்கிறார்கள், தங்கம் வைத்தவர்கள் மாதம் மாதம் வட்டி கட்டணும். ஒரு வருடம் முடிந்தவுடன் அதை உடனே திருப்பி பெற்று ஆக வேண்டும். நாங்கள்லாம் தங்கத்தை வச்சு பகரமா வச்சு தானடா கடன் பெற்றோம், நாங்க எப்படியும் திருப்பி பெற்றுவோம்டா. நீ கொடுத்திருக்கிற அதானிக்கும் அம்பானிக்கும் 4 லட்சம் கோடியை கடனை தள்ளுபடி செய்த திருட்டு அரசு இந்த பாஜக பாசிச அரசு. வக்ஃப் நிலங்கள் என்பது ஒரு சிறு தம்பி சொன்னது போல் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து 16ஆம் நூற்றாண்டில் இருந்து அதன் மீது ஈடுபாடு உள்ளவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள், ஏகத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுக்காக கொடையாக அளிக்கப்பட்டது. இஸ்லாமியர்களின் கடமையில் ஈகை தர்மம் செய்வது ஒரு கடமை. 5 கடமைகளில் ஒன்று ஈகை குணம், தர்மம் செய்வது. ஈகை என்று ஒரு திருநாளையே கொண்டாடக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் நான் இருக்கிறேன். அதுதான் சற்று காலத்திற்கு முன் சென்ற ஈகை திருநாள். தர்மம் செய்ய வலியுறுத்தியே ஒரு திருநாள் கொண்டாடப்படுகிறது. அப்படி அவர்கள் ஹலால் என்று சொல்லக்கூடிய சரியான வருமானத்தால் மது விற்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது, மற்ற எந்தவித அசிங்கமான அருவருப்பான விஷயங்களை செய்து பணம் ஈட்டக்கூடாது. இந்த பச்சை தண்ணீரை விற்றால் கூட ஹராம் தான், தடுக்கப்பட்டது. இந்த தண்ணீர் எல்லா உயிருக்கும் ஆனது. இந்த தண்ணீரை விற்பது உள்பட இஸ்லாத்தில் விலக்கப்பட்ட விஷயம். ஹராம் என்றால் விலக்கப்பட்டது. ஆகையால் இந்த மாதிரி நல்ல அறத்தோடு உண்மையான சம்பாத்தியத்தில் எனக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது என்றால் அதில் 3இல் 1 பகுதியை ஏழைகளுக்கும் இறை இல்லங்களை பராமரிக்கவும் கல்வி கூடங்களை நடத்தவும் இது போன்ற அறக்காரியங்களுக்காக தர்மம் செய்யப்பட்டது. இந்த தர்மத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் ஏக இறைவனுக்கு பயந்தவர்கள். அந்த பணத்தில் நாங்கள் சாராயம் விற்க மாட்டோம். சாராயம் விற்பவர்களோடு சேரக்கூடாது. இன்று சில துரோகிகள் சேர்ந்திருக்கும் காரணத்தால் இந்த அவல நிலையை இந்த இஸ்லாத்திற்கு ஏக இறைவன் தந்திருக்கிறார். இருந்த போதிலும் இந்தியாவின் முகம் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இதுதான் இந்தியாவின் அழகிய முகம். இஸ்லாம் அல்லாதவனும் என் இஸ்லாமிய சொந்தம் பாதிக்கப்படுகிறான் என்று அனைவரும் ஒன்று கூடி ஒரு இந்திய ஒருமைப்பாட்டை இந்திய துணைக்கண்டத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். இதில் விரலூட்டி எண்ணக்கூடிய இஸ்லாமியர்கள் தவிர இஸ்லாம் அல்லாத என் சொந்தங்கள், என் இரத்த பந்தங்கள் இன்று எனக்காக போராடுகிறது. இந்த போராட்டம் தான் இந்தியாவின் முகம், முகவரி, இந்தியாவின் ஒருமைப்பாடு. முதலில் நாம் தமிழராக ஒன்றுபடுவோம். யாருக்கு துன்பம் இருந்தாலும் அச்சமில்லாது ஏவன் அநீதியை எதிர்த்து போராடுகிறானோ அவன் தான் புனித போராளி. எங்கள் ஐயா பழனி பாபா சொன்னார், நீ மதமாக சாதியாக பிரிந்து இருந்தால் நீ ஆளப்படுவாய், அச்சுறுத்தப்படுவாய். நீ இனமாக ஒன்றிணைந்தால் வலிமை பெறுவாய். அந்த வலிமை பெறுவதே அவருடைய பாதையை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு ஒன்றாக நிற்பதை இந்த அவையின் மூலம் பெருமைப்படுகிறேன். நிச்சயமாக நாங்கள் வெல்வோம். உங்களுடைய எந்த அவதூறுகளையும் வருகிற 26 தேர்தலில் அள்ளி உடைத்துவிட்டு உங்களுடைய அவலங்களை மக்கள் முன் தோலுரித்து காட்டுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக ஆணித்தனமாக சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு நாள் இல்லை,
ஒரு நாள் இந்த நாம் தமிழர் என்ற இயக்கம் வலிமை பெறும், அதிகாரம் பெறும். அப்போது எல்லோருக்கும் சமமான, எல்லோருக்கும் சரியான, எல்லோரும் ஒரு தாய் மக்கள், அது தமிழ் தாய் மக்கள் என்ற உணர்வோடு நிச்சயமாக சிறப்போடு வாழ்வார்கள். வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தாய் தமிழ் உறவாக ஒன்றிணைவோம், நம் உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். மாநில மீனவர் பாசறை ஒருங்கிணைப்பாளரும் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கையுமான செல்வ அஞ்சம்மா அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு முழுக்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் அறிவுறுத்தலின்படி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏன், எதுக்கு? இஸ்லாமிய சொந்தங்கள் வக்ஃபுக்கு தானமாக தந்த நிலத்தை அதுல முறைகேடு நடக்குதாம். இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க பாதுகாப்பா வச்சிருப்பாங்களாம். முறைகேடு நடப்பதாக கூறி அவர்களுடைய தடையை மீறி அவங்களுடைய உரிமையை பறிக்கும் விதமாக இஸ்லாமிய சொந்தங்களில் நிலத்தை பறிக்கும் விதமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த முன்வரைவை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறை எப்படி இந்துக்கு சொந்தமாக அமைச்சர் இருக்காரோ, இந்து அல்லாதவர் அதுல நிர்வகிக்க முடியாதோ, அதே போல இந்த வக்ஃபு வாரிய சட்டத்துல அந்த மாதிரி சட்டம் இல்லை. ஆனா முஸ்லீம் அதை பராமரிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா முழுக்க 3வது பெரிய அமைப்பு, நிலம் அதிக இடம் ஜாஸ்தியா இருக்குன்னா 3வது பெரிய அமைப்பாக இந்த வக்ஃபு வாரியம் இருக்கு. இப்ப சென்னையில கலைஞர் அறிவாலயமே இந்த வக்ஃபு வாரிய சொத்துல தான் இருந்தது. அதை போராடி அவங்க பெற்றிருக்காங்க. இப்ப திருச்சியில KN நேரோட முக்கால்வாசி இடம் அந்த வக்ஃபு வாரிய சொத்தை ஆக்கிரமிப்பு, அதே கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு இஸ்லாமியர்களுடைய ஓட்டை புடுங்கிறதுக்காக மட்டும்தான் செயல்படுது. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இஸ்லாமிய மக்களை சிறுபான்மையினர் சொல்லும் போது எங்க அண்ணன் மட்டும்தான், யாரடா சொன்னது சிறுபான்மையினர், அவர் எங்களுடைய பெரும்பான்மையினர்னு சொன்னது எங்க அண்ணன் ஒரு ஆள் மட்டும்தான். இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் திமுகவுடைய வாக்கை தான் பறிக்கிறதுக்கு இந்த திமுக நாடகம் ஆடுறத இந்த இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய மக்கள் எங்கள் ரத்தம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானால மட்டும்தான் மாவட்ட தலைநகரங்கள்ல நீங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுங்கன்னு எங்க அண்ணன் கோரிக்கை வைக்கிறாரு. இந்த மற்ற கட்சிகள் நாடகம், மாடல், திராவிட மாடல் அரசெல்லாம் நாடகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வாக்கு மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்கள அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, அழுகுற மாதிரி அழுகுறாங்க. இதுதான் இந்த தமிழ்நாட்டில் இந்த சட்டம் எங்களுக்கு செல்லாது, இது தேவையற்றதுன்னு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றணும். எதுக்கு அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? எங்களுக்கு இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத சட்டம், அதை நாங்கள் சட்டமன்றத்தில் முன்மொழிகிறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டா ஒரு அற்புதமான கட்சியே கிடையாது. அவங்களுக்காக போராடுற கட்சி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவிலேயுமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு NIA இருக்கட்டும், CIA இருக்கட்டும், எந்த இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அவர் குரல் கொடுக்கிறாரு. இஸ்லாமிய மக்கள் எங்கள் சொந்தம், எங்கள் ரத்தம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.